சப்பாத்தி கொஞ்சம் எடுத்து இந்த கிரேவியும் முட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். 6 முட்டையை இதுல சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா, அதே அளவுக்கு பெப்பர். நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இது கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி ஒரு பக்கமா நம்ம எடுத்து வச்சிடலாம். கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு குட்டியா பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி இருக்கேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி இருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 3 தக்காளி எடுத்து கொரகொரப்பா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்பு இல்லாம தயிர். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரல நல்லா வதங்கணும். மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இந்த டைம்ல நம்ம கலக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். எந்த பக்கம் முட்டை தண்ணி இருக்கோ அப்படியே திருப்பி விடுங்க. பெரிய சைஸாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். தண்ணி மீடியமான அளவுல குறைஞ்சி வழவழப்பா இருக்கு பாருங்க. இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பொடியை நறுக்கின கொத்தமல்லி. அவ்வளவுதான்மா, முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி.